மந்திரி முத்ரா யோஜனா கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்டு தற்போது ஒரு தசாப்தத்தை நிறைவு செய்து இருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்தின் மூலமாக கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 33 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் முத்தாய்ப்பாக 3.23 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கி தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. குறிப்பாக 68% பெண் பயனாளிகள் முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக கடனுதவி பெற்று தொழில் முனைவோர்களாக முத்திரை பதித்து வருகின்றனர். மிகவும் எளிமையான முறையில் பிணை இல்லாத கடன் வழங்குவதால் நாடு தழுவிய தொழில் முனைவோர் புரட்சியை ஏற்படுத்திய முத்ரா யோஜனா திட்டத்தின் மூலமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூபாய் 1300 கோடிக்கும் அதிகமான தொகை கடனாக வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராஜன் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 1353 கோடி ரூபாய் நமது சிறு குறு தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக நம்ம மாவட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது 3 வகைப்படுத்தப்பட்டு சிஷு என்ற திட்டத்தில் ரூபாய் 50,000 வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது. கிஷோர் என்ற திட்டத்தில் 50,000 முதல் 5 லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது. தருண் என்ற திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த 3 திட்டங்களுமே எந்த ஒரு பிணை இல்லாமல் அனைத்து சிறு குறு தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தருண் திட்டத்தை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு தருண் பிளஸ் என்ற திட்டம் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் வரை, அதுவும் எந்த ஒரு பிணை இல்லாமல் CGFMU கவரேஜோடு நமது வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா திட்டத்தின் மூலம் கடன் பெற்று தொழில் தொடங்கியதால் தன்னுடைய தன்னம்பிக்கை அதிகரித்ததாக பயனாளி தெரிவித்தார். ஐஸ்கிரீம் கம்பெனி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதனால் எனக்கு சரியானபடி பணம் கிடைக்கல. அதனால் நான் முத்ரா ஸ்கீம்லேருந்து எனக்கு லோன் கட்டிச்சு ஒரு 10 லட்ச ரூபாய் இந்தியன் பேங்க்லேருந்து. அதை வச்சு நான் தனியாக ஐஸ்கிரீம் கம்பெனி வச்சுருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கிறேங்க. பிரதம மந்திரி முத்ரா யோஜனா மக்களை வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற்றி வருகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.